அதிகாரம் 98 பெருமை. திருக்குறள். குறள் விளக்கம். குறள் 971. ஒளி ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை இளியொருவர்க்கு அஃதிறந்து வாழ்ந்தும் எனல். விளக்கம். ஒருவனுக்கு ஒளி, மதிப்பு, புகழ் தருவது அவனது மன உறுதியாகிய ஊக்கமே ஆகும். ஒருவனுக்கு இழிவு, அவமானம் தருவது அந்த ஊக்கம் இல்லாமல் எப்படியாவது உயிர் வாழ்ந்தால் போதும் என்று எண்ணி வாழ்வதே ஆகும். மகாபாரதம். உத்சாஹோ பலவான் ஆர்ய நாஸ்தி உத்சாஹாத் பரம் பலம் ச உத்சாஹஸ்ய லோகேஷு ந கிஞ்சிதபி துர்லபம். விளக்கம். ஊக்கமே ஒருவனுக்கு மிகப்பெரிய பலம். ஊக்கத்தை விட மேலான பலம் வேறொன்றும் இல்லை. ஊக்கமுடையவனுக்கு, மன உறுதி கொண்டவனுக்கு இவ்வுலகில் அடைய முடியாதது எதுவுமே இல்லை. அந்த ஊக்கமே ஒருவனுக்கு ஒளியை தருகிறது. வள்ளுவர் கூறும் உள்ள வெறுக்கை என்பது இந்த உற்சாகமாகும். மனுஸ்மிருதி. நாத்மானம் அவமன்யேத பூர்வாபிக அசம்ருத்திபிகி ஆம்ருத்யோகோ ஸ்ரியம் அன்விச்சேன் நைனாம் மன்யேத துர்லபாம். விளக்கம். கடந்த கால தோல்விகளால் ஒருவன் தன்னை தானே தாழ்வாக எண்ணக்கூடாது. இறக்கும் வரை ஊக்கத்துடன் செல்வத்தையும் புகழையும் தேட வேண்டும். எதையும் அடைய முடியாதது என்று எண்ணி தன் மன உறுதியை விடக்கூடாது. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. உள்ள வெறுக்கை, இன்னர் எனர்ஜி. வள்ளுவர் பயன்படுத்தும் உள்ள வெறுக்கை என்பது மனதின் செல்வமாகிய ஊக்கத்தை குறிக்கும். சனாதன தர்மத்தில் இது உற்சாகம் அல்லது வீரியம் எனப்படும். பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் க்ளைப்யம் மாஸ்ம கம என்று பேடித்தனம் அடையாதே, ஊக்கத்தை விடாதே என்று கூறுவது இதையே. ஒளி, தேஜஸ். ஊக்கமுள்ளவனுக்கு முகம் மற்றும் செயல்களில் ஒரு தேஜஸ் அல்லது ஒளி இருக்கும். சனாதன தர்மத்தின்படி மன உறுதி கொண்டவனே தர்மத்தை காக்க முடியும். அவனுக்கே கீர்த்தி சேரும். இழிவு, இக்னோமினி. எப்படியாவது உயிர் வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணம் ஒருவனை தார்மீக ரீதியாக வீழ்த்திவிடும். சனாதன தர்மம் இதனை தாமச குணம் என்கிறது. ஒருவன் தன் லட்சியத்தை விட்டுவிட்டு வெறும் உடல் பிழைப்புக்காக வாழ்வதை விட இழிவு வேறில்லை. ஆத்மபலம். சனாதன தர்மத்தின்படி ஆத்மா பலவீனமுடையவர்களால் அடையப்படாது. நாயமாத்மா பலஹீனேன லப்யக. மன உறுதி இல்லாதவன் ஆன்மீகத்திலும் உலகியலிலும் தோற்றுப்போவான். எனவே அந்த உறுதி ஒன்றே ஒருவனை மேன்மைப்படுத்தும் பெருமையாகும். குறள் 972. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். விளக்கம். எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு என்பது ஒரு தன்மையானதே, சமமானதே. ஆனால் அவர்கள் செய்கின்ற செயல்களின், தொழிலின் தரம் மற்றும் மேன்மையைப் பொறுத்தே அவர்களுக்குரிய சிறப்புகள் மாறுபடும். பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை, செயலால் மட்டுமே உண்டு. மகாபாரதம். ந விசேஷோ அஸ்தி வர்ணானாம் சர்வம் பிராம்ஹிம் இதம் ஜகத் பிரம்மனா பூர்வ சிருஷ்டம் ஹி கர்மபி வர்ணதாம் கதம். விளக்கம். தொடக்கத்தில் வர்ணங்களுக்கு இடையே எந்த வேறுபாடும் இருக்கவில்லை. இந்த உலகம் முழுவதும் பிரம்மனிடமிருந்து தோன்றியதே. மனிதர்கள் செய்யும் செயல்களினாலேயே அவர்கள் வெவ்வேறு பிரிவினராக வர்ணதாம் அறியப்பட்டனர். பிறப்பால் அனைவரும் ஒன்றே என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. மனுஸ்மிருதி. ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹ சம்ஸ்காராத் பவேத் த்விஜஹ வேதபாடாத் பவேத் விப்ரஹ பிரம்ம ஜானாதி பிராமணஹ. விளக்கம். பிறக்கும்போது ஒவ்வொரு மனிதனும் சமமானவனே. சூத்ர நிலை, அதாவது அறிவற்ற நிலை. அவன் பெரும் சம்ஸ்காரங்களாலும் ஒழுக்க பயிற்சியாலும் அவன் செய்யும் தார்மீக செயல்களாலும் அறிவாலுமே அவன் மேன்மையான நிலையை அடைகிறான். பிறப்பு ஒருவனை உயர்ந்தவனாக ஆக்கிவிடாது. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. குணகர்ம விபாகஷக. பகவத்கீதை 4:13. கிருஷ்ணர் கீதையில் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷக என்கிறார். அதாவது மனிதர்களை நான் 4 பிரிவாக பிரித்தது அவர்களது குணத்தின் அடிப்படையிலும் அவர்கள் செய்யும் செயல்களின் அடிப்படையிலுமே தவிர பிறப்பின் அடிப்படையில் அல்ல.
இது வள்ளுவரின் செய்தொழில் வேற்றுமையான் என்ற கருத்துடன் 100% பொருந்துகிறது. ஆத்ம ஞானம். சனாதன தர்மத்தின் வேதாந்த பார்வையில் அனைத்து உயிர்களிலும் உறையும் ஆத்மா ஒன்றே. பண்டிதாக சமதர்ஷினக. ஞானிகள் நாயையும் யானையையும் அந்தணனையும் சமமாக பார்ப்பார்கள். பிறப்பு ஒருவனை உயர்ந்தவனாக ஆக்கிவிடாது. பிறப்பு உயர்வு தாழ்வு காண்பது தர்மமல்ல. கர்மபலன். ஒருவன் எந்த குலத்தில் பிறந்தாலும் அவன் செய்யும் நற்செயல்களே அவனுக்கு புண்ணியத்தை அல்லது சிறப்பை வழங்குகின்றன. ஒருவன் வேதியர் குலத்தில் பிறந்து தீய செயல்கள் செய்தால் அவன் இழிவானவனாகவே கருதப்படுவான். எளிய குலத்தில் பிறந்து தர்மம் தவறாது வாழ்ந்தால் அவன் மகாத்மாவாக போற்றப்படுவான். சமத்துவம். எல்லா உயிர்களும் ஒரே இறைவனிடமிருந்து தோன்றியவை என்பதால் பிறப்பொக்கும். ஆனால் ஒருவன் தன் அறிவாலும் உழைப்பாலும் ஒழுக்கத்தாலும் எத்தகைய நிலையை அடைகிறான் என்பதே அவனது சிறப்பு. குறள் 873. மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். விளக்கம். செல்வம், அதிகாரம் அல்லது உயர்ந்த குலம் ஆகிய உயர்நிலைகளில் இருந்தாலும் மேன்மையான பண்புகள் இல்லாதவர்கள் மேலோர் ஆகமாட்டார்கள். அதேபோல் எளிய நிலையில், அதாவது வறுமை அல்லது எளிய குலம் இருந்தாலும் நற்பண்புகளைக் கொண்டவர்கள் கீழோர் ஆகமாட்டார்கள். மகாபாரதம். ஷூத்ரே துயத் பவேத் லக்ஷ்மம் த்விஜே தச்சன்ன ரித்யதே ந வை ஷூத்ரோ பவேத் ஷூத்ரோ பிராமணோ ந ச பிராமணஹ. விளக்கம். மேன்மையான குணங்கள் ஒரு சூத்திரனிடமிருந்து அவை ஒரு அந்தணனிடம் இல்லையென்றால் அந்த சூத்திரன் சூத்திரன் அல்ல, அவன் மேலோர். அந்த அந்தணன் அந்தணன் அல்ல, அவன் கீழோர். ஒருவன் தான் இருக்கும் இடத்தால் மேன்மையடைவதில்லை, அவனது குணத்தினாலேயே மேன்மையடைகிறான். மனுஸ்மிருதி. யதா காஷ்டமயோ ஹஸ்தி யதா சர்மமயோ மிருகः யஸ்ச விப்ரோ அனதீயானஸ்த்ரயஸ்தே நாம பிப்ரதி. விளக்கம். மரத்தால் செய்த யானை உண்மையான யானையாகாது, தோலால் செய்த மான் உண்மையான மானாகாது. அதுபோல உயர்ந்த நிலையிலிருந்தும் நற்பண்புகளும் அறிவும் இல்லாதவன் பெயரளவில் மட்டுமே உயர்ந்தவன், உண்மையில் அவன் கீழானவனே. சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. குணமே தகுதி. சனாதன தர்மத்தில் ஆரியன் என்ற சொல் இனத்தை குறிப்பதல்ல, அது மேன்மையான பண்புகளை உடையவனை குறிக்கும். கர்த்தவ்யம் ஆச்சரன் காரியம், அகர்த்தவ்யம் அனாச்சரன். எவன் செய்ய வேண்டியதை செய்கிறானோ, செய்யக்கூடாததை தவிர்க்கிறானோ அவனே மேலோர். அவன் எங்கிருந்தாலும் மேலோனே. பதவி வர்சஸ் பண்பு. ஒருவன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதால் மட்டும் சிங்கமாகிவிட முடியாது. ந ஹி சிம்ஹஸ்ய சுப்தஸ்ய பிரவிஷந்தி முகே மிருகாக. சனாதன தர்மம் வெளிப்புற அடையாளங்களை விட உள்மன தூய்மையையே மேன்மைக்கான அளவுகோலாகக் கொள்கிறது. விதுர நீதி. விதுரர் ஒரு வேலைக்கார பெண்டின் மகனாக பிறந்தவர், அதாவது கீழிருந்தும். ஆனால் அவரது தர்ம ஞானத்தால் அவர் அரசனுக்கே அறிவுரை கூறும் மேலோர் நிலையை அடைந்தார். இதற்கு நேர்மாறாக அரசனாக பிறந்தும் துரியோதனன் பண்பற்ற செயல்களால் கீழோர் எனப்பட்டான். நிஜமான உயர்வு. தர்ம சாஸ்திரங்களின்படி செல்வம் என்பது நிலையற்றது. எனவே செல்வத்தால் வரும் உயர்வு உண்மையான உயர்வல்ல. விருத்ததஸ்து மகான், அதாவது நடத்தையில் உயர்ந்தவனே உண்மையான பெரியவன் என்பது சனாதன தர்மத்தின் துணிபு. குறள் 954. ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. விளக்கம். மன உறுதி கொண்ட கற்புடைய மகளிர் எப்படி தம்மை தாமே காத்துக்கொண்டு வாழ்கிறார்களோ அதுபோல பெருமை என்னும் பண்பும் ஒருவன் தன்னைத்தான் காத்துக்கொண்டு தன் நிலையில் தவறாமல் நடந்தால் மட்டுமே அவனிடம் நிலைத்திருக்கும். மகாபாரதம். யதா சதி ஸ்வமானம் துரக்ஷதி ஸ்வயமேவ ஹி ததா மானி ஸ்வமானம் துரக்ஷேத் சர்வாசு ஆபத்சு. விளக்கம். ஒரு கற்புடைய பெண் சதி எப்படி தனது மேன்மையை தானாகவே காத்துக்கொள்கிறாளோ அதுபோல மானமுடையவன் மானி எத்தகைய ஆபத்து காலத்திலும் தனது பெருமையை தானாகவே காத்துக்கொள்ள வேண்டும். பிறர் தருவது பெருமையல்ல, ஒருவன் தன் நடத்தையால் காத்துக்கொள்வதே உண்மையான பெருமை. மனுஸ்மிருதி. ஆத்மானமேவ சம்ரக்ஷேத் ஸ்திரீதர்மம் ச விசேஷதः யதா தர்மः சுரக்ஷிதः ததா கீர்த்திஹி ஸ்திரா பவேத். விளக்கம். ஒருவன் தன்னைத்தானே, அதாவது தன் ஒழுக்கத்தை காத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்கள் தங்கள் தர்மத்தை காக்க வேண்டும். எப்போது தர்மம் ஒருவனால் காக்கப்படுகிறதோ
அப்போது அவனது புகழும் பெருமையும் நிலையாக ஸ்திரா இருக்கும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. பதிவ்ரதா உவமை. சனாதன தர்மத்தில் ஒரு பெண்ணின் கற்பு என்பது அவள் தானாகவே விரும்பி ஏற்கும் ஒரு தார்மீக கட்டுப்பாடு. அதை யாரும் அவள் மேல் திணிக்க முடியாது. அதுபோலவே பெருமை என்பதும் ஒருவன் வெளிப்பகட்டுக்காக செய்வதல்ல. அது அவனது ஆத்ம பலத்தால் தன்னுள் காக்க வேண்டிய ஒன்று. ஸ்வரக்ஷணம், தன்னைத்தான் காத்தல். தர்மோ ஏவ ஹதோ ஹந்தி, தர்மோ ரக்ஷதி ரக்ஷதி. தர்மத்தை காப்பவனை தர்மம் காக்கும். ஒருவன் தன் ஒழுக்கத்தை சிதையாமல் காத்தால் அந்த பெருமை அவனை உலகத்தாரால் போற்ற செய்யும். ஒருமை. ஒருமை மகளிர் என்பது ஒருவனையே நினைத்து வாழும் மன உறுதியை குறிக்கும். சனாதன தர்மத்தில் இது அனன்ய பக்தி அல்லது ஏகாகிரதா எனப்படும். அதுபோல பெருமையுடையவன் தன் கொள்கையில் ஒருமையுடன், அதாவது உறுதியுடன் இருக்க வேண்டும். நடத்தை. சனாதன தர்மத்தின்படி பெருமை என்பது பிறப்பால் வருவதல்ல. ஒருவன் தன்னை எப்படி கொண்டு செலுத்துகிறான், கொண்டொழுகின் என்பதில்தான் இருக்கிறது. ஒருவன் தன் கட்டுப்பாட்டை இழந்தால், ஒரு பெண் தன் கற்பை இழந்தபோது எப்படி பெருமை அழியுமோ அப்படி அவனது பெருமையும் அழிந்துவிடும். குறள் எண் 955. பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல். விளக்கம். உண்மையான பெருமையுடையவர்கள் மற்றவர்களால் செய்வதற்கு அரிய செயல்களை, அருமையுடைய செயல், அவை செய்வதற்குரிய சரியான வழியில் ஆற்றின் செய்து முடிக்கும் வல்லமை பெற்றிருப்பார்கள். மகாபாரதம். யத் பிராரப்யதே தத் சமாபயதி அக்ரூரஹ அவிஷாதவான் துஷ்கரம் அபி காரியம் ஹி சாதயதி மகாபலஹ. விளக்கம். மன உறுதி கொண்டவன் அவிஷாதவான் ஒரு காரியத்தை தொடங்கினால் அதை முடித்தே தீருவான். மற்றவர்களால் செய்ய முடியாத மிகவும் கடினமான காரியத்தையும் துஷ்கரம் அபி காரியம் அவன் தனது பேராற்றலால் சாதிப்பான். வள்ளுவர் கூறும் அருமையுடைய செயல் என்பது இங்கு துஷ்கரம், கடினமான செயல் என குறிப்பிடப்படுகிறது. மனுஸ்மிருதி. யத் துஷ்கரம் யத் துராபம் யத் துர்கம் யச்ச துஸ்தரம் தத் சர்வம் தபசா சாத்தியம் தபோஹி துரதிக்ரமம். விளக்கம். எது செய்வதற்கு அரியதோ துஷ்கரம், எது அடைவதற்கு அரியதோ, எது கடப்பதற்கு அரியதோ அவை அனைத்தையும் விடாமுயற்சி மற்றும் மன ஒருமைப்பாடு மூலம் சாதிக்க முடியும். இத்தகைய அரிய செயல்களை செய்பவனே மேன்மையானவன். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. கர்ம கௌஷலம், செயலில் திறன். பகவத்கீதையில் 2.50 கிருஷ்ணர் யோகஹ கர்மசு கௌஷலம் என்கிறார். அதாவது செயல்களை நேர்த்தியாக செய்வதே யோகம். பெருமையுடையவர்கள் ஒரு செயலை ஆற்றின் என்ற சொல்லால் சரியான முறைப்படி செய்வதால் அது அருமையுடைய செயலாக மாறுகிறது. மகத்காரியம், அரிய செயல். சனாதன தர்மத்தில் ஒருவன் தனக்காக அன்றி தர்மத்திற்காகவும் உலக நன்மைக்காகவும் செய்யும் செயல்களே அருமையுடையவை என கருதப்படுகின்றன. அத்தகைய செயல்களை தொடங்கும்போது வரும் தடைகளை தாண்டி முடிப்பதே பெருமை. உற்சாகம், ஊக்கம். சனாதன தர்மத்தின்படி ஒருவனின் பெருமை அவனது வெற்றியால் மட்டும் அளவிடப்படுவதில்லை, அவன் தேர்ந்தெடுத்த காரியத்தின் கடினத்தன்மையைக் கொண்டு அளவிடப்படுகிறது. பெரியோரை வியத்தலும் இளமே என்ற புறநானூற்று சிந்தனை போல சனாதன தர்மம் அரிய செயல்களை செய்பவர்களை யசஸ்வி என்று போற்றுகிறது. தர்ம மார்க்கம், நெறிமுறை. வள்ளுவர் ஆற்றின் என்ற சொல்லால் குறுக்கு வழியில் அன்றி தர்மத்தின் வழியில் நின்று சாதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். சனாதன தர்மமும் அநீதியால் பெரும் வெற்றி பெறுவதை விட நீதியுடன் நின்று தோற்பது மேலானது, ஆனால் நீதியுடன் நின்று சாதிப்பதே பெரும் பெருமை என்கிறது. குறள் 976. சிறியார் உணர்ச்சியுள் இல்லை, பெரியாரை பேணிக்கொள் வேமென்னும் நோக்கு. விளக்கம். அறிவிலும் பண்பிலும் சிறியவர்களாக இருப்பவர்களிடம் தம்மைவிட பெரியவர்களை, அதாவது சான்றோர்களை மதித்து அவர்களை போற்றி பயன்பெறுவோம் என்கின்ற உயரிய எண்ணம் ஒருபோதும் இருக்காது. மகாபாரதம். அஸ்ருதஷ்ச சமுன்னதஹ தரித்ரஷ்ச மகாநாசயஹ அர்த்தான் அகர்மாணா இச்சன் மூடகஹ இதி உச்யதே. விளக்கம். கல்வி அறிவு இல்லாதிருந்தும் கர்வம் கொண்டிருப்பவனும் தகுதியில்லாமலே பெரிய பதவிகளை விரும்புபவனும் மூடன், அதாவது சிறியவன் எனப்படுவான்.
அத்தகையவர்கள் பெரியோர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். சான்றோர்களை அணுகி வணங்குவதே ஒருவனுக்கு பெருமை தரும் என்பதை மகாபாரதம் வலியுறுத்துகிறது. மனுஸ்மிருதி அபிவாதனசீலஸ்ய நித்யம் விருத்தோபசேவினः சத்வாரி தஸ்ய வர்தந்தே ஆயுர்வித்யா யசோபலம். விளக்கம்: யாரொருவர் எப்போதும் பெரியோர்களை வணங்கி சான்றோர்களுக்கு சேவை செய்கிறாரோ விருத்தோபசேவினக, அவருக்கு ஆயுள், கல்வி, புகழ், வலிமை ஆகிய நான்கும் பெருகும். இத்தகைய உணர்வு இல்லாத சிறியவர்கள் இந்த 4 நலன்களையும் இழப்பார்கள். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. மகத் சேவா, பெரியோரை பேணுதல். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் ஆன்மீகத்திலோ அல்லது உலகியலிலோ முன்னேற வேண்டுமென்றால் அவனுக்கு பெரியோர்களின் ஆசி தேவை. பெரியாரை பேணிக்கொள்வோம் என்ற நோக்கம் ஒருவனுக்கு உயரிய சமஸ்காரங்களால் மட்டுமே வரும். அகங்காரம், அதாவது ஈகோ. சிறியோர்கள் தங்களுடைய அறியாமையினால் யானே பெரியவன் என்ற அகங்காரத்தை கொண்டிருப்பர். இந்த அகங்காரம் பெரியோர்களை மதிக்க விடாமல் தடுக்கும். இதனை பகவத்கீதை அசுர குணம் என்று வகைப்படுத்துகிறது. குரு சிஷ்ய பரம்பரை. சனாதன தர்மத்தின் அடிப்படையே பெரியோர்களிடம் பணிந்து நின்று அறிவை பெறுவதுதான். தத் வித்தி பிரணிபாதேன, அதாவது பணிந்து வணங்கி பெரியோர்களிடம் கேள்விகளைக் கேட்டு அறிவை தேடு என்பது கீதையின் போதனை. இந்த எண்ணம் இல்லாதவன் ஒருபோதும் பெரியவன் ஆக முடியாது. சத்சங்கம். நல்லவர்களுடனும் பெரியோர்களுடனும் சேருவதே ஒருவனை உயர்த்தும். சிறியோர்கள் அத்தகைய சத்சங்கத்தை விட தம்மை புகழ்ந்து பேசும் அற்பர்களையே நாடுவார்கள் என்பதை வள்ளுவர் உணர்ச்சியுள் இல்லை என்று ஆழமாக சொல்கிறார். குறள் 977. இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்புந்தான் சீரல் அளவர் கண்படின். விளக்கம்: நல்ல பண்புகள், சீரிய பண்புகள் இல்லாத அற்பர்களிடம் பெரிய செல்வமும் அதிகாரமும் வந்து சேர்ந்தால் அவை அந்த பெருமையினால் மற்றவர்களை மதிக்கும் தன்மையை தராது. மாறாக எல்லையற்ற ஆணவத்தையும் வரம்பு மீறிய கொடிய செயல்களையும் இறப்பே புரிந்த தொழில் செய்யத் தூண்டும். மகாபாரதம் அபாத்ரே ரமணீயேச்ச ஸ்ரியம் நிவசதே யதா ததா சா நாசயத்யேவ மதம் ஆஷ்ரித்ய துர்மதிஹி. விளக்கம்: தகுதியில்லாத ஒருவனிடம் செல்வம் அல்லது அதிகாரம் சேரும்போது அந்த துர்மதி கொண்டவன் துர்மதிஹி செருக்கினால் அறிவிழந்து தன்னைத்தானே அழித்துக் கொள்வதோடு பிறருக்கும் தீங்கிழைப்பான். இது வள்ளுவர் கூறும் வரம்பு மீறிய செயலை உறுதிப்படுத்துகிறது. மனுஸ்மிருதி அவிநீதோ ஹி நிருபதி நஷ்யேத் விபவவானபி விநீதஸ்து வனம்ஸ்தோ அபி ராஜ்யம் பிராப்னோதி தர்மதஹா. விளக்கம்: பணிவு இல்லாத மன்னன் எவ்வளவு பெரிய செல்வமுடையவனாக இருந்தாலும் அழிந்து போவான். ஏனெனில் அவன் தன் அதிகாரத்தை தர்மத்தின் எல்லை கடந்து பயன்படுத்துவான். பண்பற்றவனிடம் சேரும் சிறப்பு அவனை அழிவு பாதைக்கே இட்டுச் செல்லும். சனாதன தர்மத்துடன் ஒப்பீடு. இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. ஆசுரி சம்பத், அதாவது அசுர இயல்பு. பகவத்கீதையின் 16வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அசுர குணம் படைத்தவர்கள் அதிகாரம் கிடைக்கும்போது எப்படி ஈஸ்வரோ அகமகம் போகி என்று வரம்பு மீறி செயல்படுவார்கள் என்பதை விளக்குகிறார். சிறப்பு என்பது செல்வம் அல்லது அதிகாரம் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு பதில் தீய வழிக்கே தூண்டும். அதிகார மதமும் கர்மாவும். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யும் அதிக பிரசங்கித்தனமான அல்லது எல்லை மீறிய செயல்கள் இறப்பு அவனது கர்ம வினையை கூட்டி அவனை அதல பாதாளத்தில் தள்ளும். பாத்திர வைசிஷ்டியம், அதாவது தகுதி. ஒரு விதை நல்ல நிலத்தில் விழுந்தால் பலன் தரும், பாறையில் விழுந்தால் வீணாகும். அதுபோல சிறப்பு என்பது சீர் உடையவர்களிடம் சேரும்போது தர்மம் வளரும், சீர் அல்லவர்களிடம் சேரும்போது அது அதர்மமாக மாறும். அகங்காரம். வித்யா விவாதாய தனம் மதாய, அதாவது கீழானவர்களுக்கு கல்வி விவாதத்திற்கும் செல்வம் ஆணவத்திற்கும் பயன்படும். வள்ளுவர் கூறும் இறப்பே புரிந்த தொழில் என்பது இந்த அதிகார மதத்தினால் வரும் அநீதியான செயல்களையே குறிக்கிறது. குறள் 798. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. விளக்கம்:
மேன்மையான பண்புகளை உடைய பெருமை மிக்கவர்கள் எப்போதும் பணிவுடன் நடந்து கொள்வார்கள். ஆனால் அற்ப குணம் கொண்ட சிறுமையுடையவர்களோ தங்களை தாங்களே வியந்து பாராட்டி ஆணவத்தையே ஒரு அணிகலனாக பூண்டு திரிவார்கள். மகாபாரதம். யஸ்ய கிருத்யம் ந விக்னந்தி ஷீதம் ஊஷ்ணம் பயம் ரதிஹி சம்ருத்திரவாசம் ரித்திர்வா ச வை பண்டித உச்யதே. வித்யாயாம் வினயஹ சாரஹ தஸ்மாத் வினயவான் பவேத். விளக்கம். கல்வியின் சாரம் பணிவு, வினய ஆகும். செல்வம் வந்தாலும் வறுமை வந்தாலும் நிலைகுலையாமல் எப்போதும் பணிவுடன் இருப்பவனே பண்டிதன். இதற்கு நேர்மாறாக தற்பெருமை பேசுபவன் அறிவற்றவன் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வள்ளுவர் கூறும் பணியுமாம் பெருமை என்பது இந்த வினய பண்பையே குறிக்கிறது. மனுஸ்மிருதி. யத் புண்ணியம் ஆச்சரன் விப்ரோ ந விஸ்தாரயதி க்வச்சித் தஸ்ய தத் வர்த்ததே புண்ணியம் ஷ்லாகமானஸ்ய நஷ்யதி. விளக்கம். ஒருவன் செய்த புண்ணியத்தையோ பெருமையையோ தானே விரிவாகப் பேசாமல், அதாவது தற்புகழ்ச்சி இன்றி இருந்தால் அந்த புண்ணியம் வளரும். எவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறானோ, தன்னை வியந்து, அவனது பெருமையும் புண்ணியமும் அங்கேயே அழிந்துவிடும். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. வினயமே அணிகலன். சனாதன தர்மத்தில் வித்யா ததாதி வினயம் என்பது அடிப்படை. உண்மையான ஞானம் அல்லது பெருமை ஒருவனுக்கு தலைக்கணத்தை தராது. மாறாக ஒரு கனிந்த மரத்தைப் போல அவனை பணிய வைக்கும். தற்புகழ்ச்சி, ஆத்மஸ்துதி தடுத்தல். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது என்பது ஆத்மஹத்யா, தற்கொலை செய்வதற்கு சமம். சிறுமை குணம் படைத்தவர்கள் நானே செய்தேன், நானே பெரியவன் என்ற அகங்காரத்தில் திளைப்பார்கள். இதனை பகவத்கீதை அசுர இயல்பு, ராஜச தாமச குணம் என்கிறது. பணிவின் உயர்வு. இராமாயணத்தில் ஸ்ரீராமன் சகல வல்லமை படைத்தவனாக இருந்தும் முனிவர்களிடமும் பெரியோர்களிடமும் பணிவுடன் நடந்து கொண்டார். இதுவே பெருமை பணியும் என்பதற்கு சிறந்த உதாரணம். ராவணன் தன்னைத்தானே வியந்து செருக்குற்றது சிறுமை அணிவதை குறிக்கும். நிறைகுடம். சனாதன தர்மம் சம்பூர்ண கும்போ ந கரோதி சப்தம் என்று போதிக்கிறது. பெருமையுடையவர்கள் நிறைந்த குடம் போன்றவர்கள். அவர்கள் அமைதியாகவும் பணிவாகவும் இருப்பார்கள். அரைகுறை அறிவு உடைய சிறியவர்கள் தங்களை தாங்களே வியந்து சத்தமெழுப்புவர். திருக்குறள். குறள் 979. பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதம் ஊர்ந்துவிடல். விளக்கம். உண்மையான பெருமை என்பது ஒருவனுக்கு தற்பெருமை இல்லாமல் இருப்பதே ஆகும். ஒருவனுக்கு இழிவான சிறுமை என்பது தன் தகுதியை மீறி தற்பெருமை கொண்டு அந்த ஆணவத்திலேயே மூழ்கிவிடுவதாகும். மகாபாரதம். அமானித்வம், அதம்பித்வம், அஹிம்சா, க்ஷாந்திரார்ஜவம், ஆச்சாரிய உபாசனம், ஷௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிக்கிரஹ. விளக்கம். தற்பெருமை இல்லாமை, அமானித்வம், வெளிப்பகட்டு இல்லாமை, அதம்பித்வம் ஆகியவை ஞானத்தின் அறிகுறிகள். தான் பெரியவன் என்கிற எண்ணம் இல்லாமல் இருப்பதே மேன்மை. வள்ளுவர் கூறும் பெருமிதம் இன்மை என்பது இந்த அமானித்துவம் ஆகும். மனுஸ்மிருதி. அஹங்காரேன ஹீனஸ்து ய சர்வம் சகதே நரக தஸ்ய தேவாக ஸ்பிருஹயந்தி மானஹீனஸ்ய சர்வதா. விளக்கம். எவன் ஒருவன் அகங்காரம் இன்றி பிறர் தரும் அவமதிப்புகளையும் பொறுத்துக் கொள்கிறானோ அந்த தற்பெருமை அற்றவனை தேவர்களே விரும்பி போற்றுவார்கள். அகங்காரம் கொண்டவன் தேவர்களாலும் கைவிடப்படுவான். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. நிரஹங்காரஹ, ஈகோலெஸ்னஸ். சனாதன தர்மத்தில் மோக்ஷத்திற்கோ அல்லது உயர்ந்த நிலைக்கோ செல்வதற்கு முதற்படியே அகங்காரத்தை விடுவதுதான். நிரஹங்காரஹ சாந்திம் அதிகச்சதி. அகங்காரம் இல்லாதவனே அமைதியை அடைகிறான். தான் செய்த செயல்களுக்கு தானே கர்த்தா, நானே செய்தேன் என்று எண்ணுவதே சிறுமை. பெருமிதம் ஊர்ந்துவிடல். ஊர்ந்துவிடல் என்பது ஆணவம் ஒருவனை தன் வசப்படுத்தி செலுத்துவதை குறிக்கும். சனாதன தர்மத்தின்படி ஒருவன் கர்வத்தினால் ஆட்கொள்ளப்படும்போது அவனது புத்தி மழுங்குகிறது.
புத்திநாஷாத் பிரணஷ்யதி. இதுவே மிக இழிவான சிறுமை நிலை. ஈஸ்வர அர்ப்பணம். பெருமை உடையவர்கள் தாங்கள் செய்யும் நற்செயல்களை தங்களின் திறமையாக கருதாமல் இறைவனின் அருளாக கருதுவர். இதனால் அவர்களிடம் பெருமிதம் என்பது இருப்பதில்லை. ஆனால் சிறியவர்கள் ஒரு சிறு துரும்பை அசைத்தாலும் இது என்னால் நடந்தது என்று தற்பெருமை கொள்வர். குணங்களின் தாக்கம். தற்பெருமை இல்லாமை என்பது சத்வகுணத்தின் வெளிப்பாடு. தற்பெருமை கொண்டு ஆடுதல் என்பது ராஜச தாமச குணங்களின் வெளிப்பாடு. சனாதன தர்மம் சத்வகுணத்தையே பெருமை என்கிறது. குறள் 980. அற்றம் மறைக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமே கூறிவிடும். விளக்கம். மேன்மையான பண்புகளை உடைய பெருமை மிக்கவர்கள் பிறருடைய குறைகளை அற்றம் என்ற வெளிய சொல்லாமல் மறைப்பார்கள். ஆனால் அற்ப குணம் கொண்ட சிறுமையுடையவர்களோ பிறரிடம் உள்ள சிறு குறைகளையும் பெரிதுபடுத்தி ஊர் முழுவதும் கூறித் திரிவார்கள். மகாபாரதம். ந ஜாது பரபாபானி வர்தயேத்பி கதாசன ஆத்மனஹ சௌமியபாவேன பரதோஷான் சமுத்ரதேத். விளக்கம். ஒருபோதும் பிறருடைய பாவங்களையோ அல்லது குறைகளையோ பரபாபானி என்று ஒருவன் வளர்க்கவோ பரப்பவோ கூடாது. தனது சாந்தமான பண்பினால், அதாவது பெருமையால், பிறருடைய தோஷங்களை அல்லது குறைகளை மறைக்க அல்லது நீக்க முயல வேண்டும். இதுவே மேலோரின் பண்பு. மனுஸ்மிருதி. சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்யம் அப்ரியம் பரதோஷான் ந ஜல்பேதுவை இதி தர்மஹ சனாதனஹ. விளக்கம். உண்மையை சொல், இனிமையாக சொல். உண்மையாக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் தரும் விஷயத்தை சொல்லாதே. முக்கியமாக பிறருடைய குறைகளை, பரதோஷான் என்பதை ஒருபோதும் பேசாதே. இதுவே பழமையான சனாதன தர்மம். இந்த குறள் எப்படி சனாதன தர்மத்துடன் ஒத்துப்போகிறது என்பதற்கான விளக்கம். இந்த குறள் சனாதன தர்மத்தின் தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைந்து போகிறது. குணகிராஹித்வம், அதாவது நற்பண்புகளை நாடுதல். சனாதன தர்மத்தில் ஒருவன் குணகிராகியாக இருக்க வேண்டும் என்று போதிக்கப்படுகிறது. அதாவது ஒருவரிடம் இருக்கும் 100 குறைகளை விட்டு அவரிடம் இருக்கும் ஒரு சிறு நன்மையை பாராட்டுவதே பெருமை. வண்டு எப்படி மலரில் இருக்கும் தேனை மட்டும் எடுக்குமோ அப்படி பெரியவர்கள் நன்மையை மட்டும் காண்பர். பரநிந்தா, அதாவது பிறரை தூற்றுதல். பிறருடைய குறைகளை தேடி பிடித்து பேசுவது பரநிந்தா எனப்படும். சனாதன தர்மம் இதனை ஒரு பெரும் பாவமாக கருதுகிறது. சிறியவர்கள் ஈக்களை போன்றவர்கள். ஈக்கள் உடலில் இருக்கும் காயத்தை தேடி அமர்வது போல அவர்கள் பிறரின் அற்றத்தை, குறையை நாடி பேசுவர். மறைத்தல், அதாவது புரொடெக்ஷன் ஆஃப் டிக்னிட்டி. பெரியவர்கள் பிறருடைய குறைகளை மறைப்பதற்கு காரணம் அவர்களை அவமானப்படுத்துவது தர்மம் அல்ல என்பதால்தான். சனாதன தர்மம் ஆத்மவத் சர்வபூதேஷு என்கிறது. தனக்கு ஒரு குறை இருந்தால் அதை எப்படி மறைப்போமோ அப்படியே பிறரின் குறையையும் மறைப்பதே தர்மம். சுபதிருஷ்டி, அதாவது மங்கள பார்வை. பெரியவர்கள் உலகத்தை சுபதிருஷ்டியுடன் பார்ப்பார்கள். சிறியவர்கள் தோஷ திருஷ்டியுடன் பார்ப்பார்கள். வள்ளுவர் கூறும் குற்றமே கூறிவிடும் என்பது இந்த தோஷ திருஷ்டியின் வெளிப்பாடே ஆகும்.